மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம், காலை வணக்கம். இன்று நாங்கள் சித்திர பாடத்திலே வழக்கம் போல இலகு முறையான சித்திரம் பிள்ளைகளுக்கு இலகுவாக்கு இலவும் இலகுவாக விரும்பத்தக்கம் பெறும். ஒரு சித்திரம் பிறகு சந்தோஷம் பெறணும். இது பிழைச்சி எழுதியப்படாது. அப்போ இலகுவான வழியில் தான் நம்ம சித்திரத்தோட தாவர இலைகள் பிளாவில அப்படியான இலைகளை கொண்டு அலங்காரம் உண்டு ஆக்கப்படும். சரியா? ஆரம்பிப்போம். இது ஒரு பேப்பர், ஒரு அலங்கார அமைப்பு. இந்த இலைகளை கொண்டு நாங்கள் அலங்காரம் செய்யப்படும். பாருங்க, இலை ஒரு தாவர இலையை வச்சு இலைகளை கொண்டு அலங்காரம். இப்படியான அமைப்போட சில பதாவிலே கொண்டு நீங்கள் பெருசாக நாங்கள் போர்டில் அதெல்லாம் சரி சரி. இதை பின்பு ஒன்று தொடுக்க போகிறோம். இதை தொடுத்தால் ஒரு அமைப்பு வரும். இதை தொடுத்தால் இங்கே வரும். ஒவ்வொரு அமைப்புகள் வரும். அமைப்புகள் வரும். ஜியோமெட்ரி திரும்பவும் அந்த அமைப்பை எடுப்போம். இது பேப்பர் நடக்கும்படி நாங்கள் இதே அமைப்பில் வைப்போம். இந்த முறையில் இதை பதாவிலே அழகு அமைப்பு அலங்காரம் தானே. அலங்காரத்துக்கு இந்த அமைப்பு இது இல வடிவம். இல வடிவம் நடுவில் ஒரு வட்டம். விரும்பிக்கிறார் பார்த்தீங்களா? இந்த அமைப்பில் இதில் நாங்கள் ஒரு அலங்காரம் ஒரு முக அமைப்பு இருக்காருங்க. முக அமைப்பு இதைய மையமாக வச்சுக்கொண்டு இதை உண்டாக்கு இதையை வச்சுக்கொண்டு முக அலங்காரம், வட்டம் அலங்காரம். பார்த்தீங்களா? இது ஒரு துணி அலங்காரம், மீது துணி அலங்கார அமைப்பு. பின்பு நாங்கள் வர்ணங்கள் போடுவோம். மஞ்சள் வர்ணம், பச்சை கண் குளிர்ச்சியா. பச்சை வர்ணம் கண்ணுக்கு குளுமையா இருக்கும். கண் இதான் பச்சை வடிவம். கண் குளிர்ச்சி. குளிர் வர்ணம்னா வெப்பு வர்ணம் சிவப்பு, குளிர் வர்ணம் பச்சை.
இது பச்சை கம்பளமாக பிறப்பு. அலங்கரிக்கிறது அலங்காரம் எப்படியும் இருக்கும். எந்த மலையில் சுழிப்புகளை வச்சுக்கிறோமோ அது அலங்காரம். அலங்காரம் பார்த்தீங்களா? சமச்சீராகவும் அமைந்துள்ளது. அலங்கார வடிவம். இதனால் நாங்கள் கோடுகளை வெளியில் போட்டு இது ஒரு அலங்காரம். மாக்கு அலங்காரமா சில தேசாக நீர் கொப்பியில் செவ்வ வடிவத்தில் பல வர்ணங்களால் இதே ஒன்றை பார்த்து கூறாமல் தங்களை மன எண்ணத்தை வளைவுகளை வச்சுக்கொண்டு முகங்கள் வட்டங்கள் வச்சுக்கொண்டு அலங்காரம். இதை பார்த்து ஒரு துணி மேசத்தில் டேபிள் கோல் மேச சீலையும் பாவிக்கிறது. அப்படியான உணவு சரியா? இது ஒரு முறை ஆகிவிடுங்கள். அவ்வாறு இன்னும் ஒன்று வரைவு. அவ்வாறு ஒரு உதாரணமாக நடுவில் ஒரு மயிலண்டை வச்சுக்கிருவாங்க. மயில் அலங்காரம், மயில் தோகை, மயிலாக மயிலண்டா அந்த மயில் தோகை, மயிலண்டா தோகை, மயில் தான் மயில் கம்பளம் எழுதலாம். மயில் கம்பளம் நீல மயில், பச்சை மயில், நீலம் மயில், சிவகோள் நீல் சாதாரணமாக சிவகோள் பிள்ளைகள். நீல மயில் நீலமும் பச்சை.
மைத்தோட பச்சை நிறம். தோகை மயில் சாதாரண நீக்கிறான், தோகத்தையும் சாடவில்லை. ஆடு இப்படி அமைப்பு வந்து சரி பார்த்தா மயில் பழக்கம் நுணுக்கம். நீங்கள் பெருவிட்ட நுணுக்கமான கூட இது. அது வெளிப்புற அமைப்பு வச்சு நாங்கள் பிள்ளைகள் சில சித்திரந்தானே சொல்றது இப்படியான சித்திரம் சரி கடுமையான நுணுக்கமாக நாங்கள் காண பழங்க. கால் பழைய பழம் அமைப்பு அழைக்கின்ற சரியா சரி. இது அமைப்பு வாழ்ந்து மயில் இருந்தோம் முதல் சும்மா அலங்கார உருவம் இருந்தோம் பின்பு இன்னொரு செயற்பாடு இது தாள் சித்திர பேப்பர் கொப்பி அல்ல சித்திர பேப்பர் எந்த விஷயம் கோடு இதுக்குள்ள பழங்குவோம் அழைக்கப்பட்ட செவ்வக வடிவமான பேப்பர் செவ்வக முறையான கொப்பி சித்திர கோப்பி மாணவர்கள் வெள்ள பேப்பர் கோப்பியாக A4 சைஸ் வெள்ள பேப்பர் இதில் நாங்கள் ஒரு அமைப்பு எடுப்போம். இதை பிரிப்போம் கொடுக்கப்பட்ட மூலமாக
ஒட்டுமொங்க என்று நாங்கள் இதிலே ஒரு அமைப்புகளை செய்வோம். இது அமைப்பு வட்டம் ஏதாவது போடுவோம். ஏதாவது போடுவோம். முக்கோணம் வடிவ அமைப்போட பார்த்தீங்கன்னா பிரமிட் போல முக்கோணம் வட்டம் இது வரைஞ்சாலும் வட்டங்கள் கொண்டு அலங்காரம். எந்த அமைப்பு அதன்படி அழகாக இருக்கும். எப்படி போனாலும் சித்திரம் தான் அலங்கார அமைப்புகள். அதான் அப்படி அடிப்படை இல்லாமல் இருக்கிறதான் சித்திரம். வட்டங்கள் பின்பு நீங்கள் விரும்பிய வர்ணங்களுக்கு இல்லை. நாங்கள் வர்ணங்காலிகள் நீளம் பச்சை சிவப்பு போல இதெல்லாம் அடிப்படை கேக் போல ஏதாவது கம்பியால் வளையப்பட்ட கீழ் கம்பி வீட்டு கம்பிகள் அல்லது இதெல்லாம் செய்கிறது. இந்த அம்சங்களை வச்சுக்கொண்டா செய்கிறது. இந்த அம்சங்களை நீங்கள் நான் பயன்பட்ட இப்படி காரணம் கீழ் கம்பி ஒரு ஃப்ரேம் பெட்டி ஃப்ரேம் என்ற ஃப்ரேம் மட்டியில் வராது. இது ஒரு அமைப்பான அம்சம் சித்திரத்தோடு சம்மந்தப்பட்ட இலகு வழி சித்திரங்கள். சரி, இலகு வழி சித்திரம் அவ்வாறு வேறு விதமான சித்திரம் எடுப்போம். பேப்பர் சரியா, 2 வட்டம் போடும், முகம் போடும். சரியான ஒரு சித்திரத்தை கூறுவோம். உதாரணமாக 2 பிள்ளைகள், முகம், முகம், முகங்களா அதப்போ சில சித்திரம்னா இவ்வளோதான். 2 பேர் 2 முகம் ஓகே. அந்த சைனா கோப்பி சித்திர கோப்பியெல்லாம் இப்படி பழங்கள் வாழும். முன் பக்கம் இந்த கோப்பியெல்லாம் சர்வ கோப்பி ஒற்றை கோப்பி வாங்க எழுதி இப்படி இதெல்லாம் போடுவாங்க. சைனா பிள்ளைகள் சைனா இந்தியா கோப்பியெல்லாம் வருது. இப்போ மயில்கள் பழங்கள் இப்படியான பழங்கள்லாம் வரும். புத்தகமாக அல்லது கோப்பிக்கு முன்னட்ட படம் போல பார்ப்போம். நாங்கள் வர்ணந்தொழி பார்ப்போமா? வர்ணந்தொழி பார்ப்போம். ரோஸ் கலர் வர்ணந்தொழி முகத்துக்கு போடணும். ஸ்கின் போடணும். ரெண்டு உருவா மனித உருவா.
பச்சை பனியன் போட்டுருக்காரு. டீஷர்ட் ரெண்டு நேரம் இப்படி என்னாலும் வச்சுட்டு வந்தான். அவ்வாறு உதாரணமாக உண்டாக்குறேன்.
அரைவடிவ சித்திரங்களும் இருக்குது. அரைவடிவம் இதுவும் ஒரு சித்திரம் தான். என்னன்னு பாருங்க. இதை விட்டு நீங்கள் அலங்காரம் செய்யலாம். என்ன விஷயம் என்றால் அந்த பேப்பர் முழுக்க பூரணப்படுத்துகிறான். இவங்கெல்லாம் சரி அது வேறு சின்ன படமாக இருக்கிறோம். அதுக்குலாம் பேப்பர் ஃபில் பண்ணணும், நிரப்பி இருக்கும் கதைகள் ஓடுகிறார். பின்பு நீங்கள் அலங்காரம் போல செய்யலாம். பாருங்க, பேப்பர் முழுக்க நீங்கள் அரைவாசிகளை கைப்பட்டு சிறிய பகுதியை மட்டும் கருங்க. அது போல இது இந்த கருத்து என்னென்னா ஒரு பேப்பரை பூரணமாக இருக்கிறவன். அதில் வெற்றிடம் வெளியாக விடப்படாது, எல்லாம் படமாக இருக்கும். சில பேர் 4 வாங்க பழத்தை விடும் 3 வாங்கல வெளியாக வருது, அது சரியான பிள்ளை. இது பாருங்க பூரணமாக பழத்தை விடும். சரி, பூரணமாக பூரணமாண்டா முழுக்க பூரணமாக படுத்திடுது, பாவிக்கிறது. முழு பாவியையும் பயன்படுத்துதான் சித்திரம். அந்த சித்திரத்தால் முழுக்க அதை விளிம்பு ஃப்ரேம் போட்டு ரூடர் அந்த அடிமட்டங்கள் விளிம்புகிறது தேவையில்லை. முழுக்க படம் மௌனில் விட்டுறார். சில பேர் சித்திரம் படம் சித்திரம் தாளில் ஏபோசியில் சொல்லி போட்டு இன்னொரு பெருசு போல ஒட்டணும். அதுதான் அந்த உண்மையான தத்துவ முறை. அதை விட்டு சிவர் வசமாக ஒட்டுறதோ எல்லாம் பிள்ளை. அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. ஒழுங்கு அந்த அழகை காட்டும் பின்னணி. சரியா விளாங்க இதான் அப்புறம் கீழே போட்டேன். நான் அடுத்தது போகும் முழுக்க பழம் அப்புறம் நீங்கள் என்ன அலங்காரம் நீங்கள் போடலாம். அது என்ன வடிவங்களை போடலாம், எதுவும் போடலாம். எல்லாம் சித்திரம் தான். சும்மா உருண்டையை போட்டுருவோம், பிராணி கூட சின்ன பட்டங்களை போட்டு காட்டும். இதோட போடலாம். அது உங்களை போத நீங்கள் பண்ண வச்சு போடலாம். இது பண்ணி எப்படி வரணும். இன்னொரு அம்சம், இன்னொரு கலவுணர்வு இருக்கு. உருவங்களால் நிரப்பப்பட்டது தான் சித்திரம். பென்சில் ரேகைகளால் ஏதாவது மட்டன் சுழிகள் இதெல்லாம் வளையங்கள் சுழியை போட சித்திரம். கலர் அடிக்கிறது வடிகாது. வர்ணங்கிறது தான் இருக்குது. நீங்கள் சோக் ஆலயம், பெஞ்சின் ஜோக், பெஸ்டல் ஜோக், பெஸ்டல் பிக்காசோன்லாம் கணக்கு வந்துருக்குல்ல. அதை எடுத்து நீங்கள் வடிவான ஒரு அடர்த்தியாக தெரிவு செய்யணும். அதான் இப்போ பூர்ணப்படுத்திடுது. ஒரு தாளை பூரணப்படுத்தணும் சித்திரம்னு பேர். சித்திரம் புரியுமா அப்படி வர்ணமும் வேணும் சேர்ந்தால் சித்திரம். பேனியால் எழுதுனா அது எழுத்து கோப்பி, அது எழுத்து வேலை. இது சித்திரம். அதுக்கு வித்தியாசம். வெள்ளை பேப்பரில் பேனியால் எழுது கதை கட்டுரை எழுதுறது அது சித்திரம். அது எழுத்து பயிற்சி. இது சித்திர பயிற்சி. பொழுதுகள் வரைந்து வர்ணங்கள்னா சித்திரம். இந்த மாதிரி சாதாரண வளம் உள்ள குறிக்காலெல்லாம் இந்த மாதிரி என்று உங்கள் பேருங்கள். சரி, ஆரம்பிப்போம். இன்னொரு படம். மக்கள் சனக்கூட்டத்தை கீறுவார். ஆக்கள் அதிகமாக நிற்கிற படம். ஒரு ஆக்கள் நிற்கிற ஒரு கூட்டத்தை கீறுவான். அதாவது உங்களை பேர் வட்டா ஒரு ஆக்கள் பார்த்தோன்னு சொல்ல ஆக்கள் நிற்கிறேன். பெண்கள் ஆண்கள் பாருங்க. இதை பார்த்தோன்னு சொல்ல ஆக்கள் நிற்கிறோன்னு தெரியும். சிறுவர்களும் சேர்ந்து நிற்பார்கள். பார்த்தோன்னா சித்தம்
உடனே நிற்கிறது வாக்களை பார்த்து இந்த படத்தை சித்திரம் மனித உருவங்கள் இந்த வெளிப்புற தோற்றம் தெரியுமா தாயோட சின்ன படம் நிற்கிறது. பார்த்தீங்களா சேனல் இந்த இதை நாங்கள் ஒரு போஸ்டர் ஒட்டி விட்டால் இன்னும் பார்த்துட்டு இன்னும் யோசிக்கலாம் ஆக்க நிற்கிறோம். பிராணிகளில் மனிதர்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஆச்சரியமாக நிற்கிறார்கள் காட்டுறது சிம்பல் குறிவிட்டு போகிறார்கள். கண்ணுகள் ஒன்றும் போடல, கண் தலை கேசம் உடுப்பு ஒன்றும் போடல. இதை ஒரு பார்த்துட்டு சின்ன பிள்ளைகள் பார்த்து என்னோட அம்மா அப்பா இப்படி மிச்ச மனித உருவங்கள் நிற்கிறோன்னு பார்ப்பேன். ஒரு விளம்பரம் போகிறோன்னு காட்டலாம். சனக்கூட்டம் நிற்கிறேன் அத்தாட்சிப்படுறது. இந்த சனக்கூட்டத்தில் நிற்க வேண்டாம் அண்டாரு ரோட்டில் போர்டு அபாயம் இருக்கும். ரோட்டில் போட்டு நீங்கள் பார்த்துப்பீங்க போட்டு எல்லாம் போட்டு வேறு இங்கே போனால் ஆபத்து அண்டு சிவப்பெல்லாம் போட்டு வேறவங்களை போடும். தீ விபத்துகள் ஒரு வேறு ஸ்காலர்ஷிப்புக்கெல்லாம் பாரு பெட்ரோலியம் கார்பரேஷன் தீ வைக்க போகிறாங்க சுடலை காலம். அது வந்து அந்த வெப்பம் அதுக்கு படப்படாத அறிகுறி. தீ கிட்ட போகப்பட பெட்ரோல் பவுசரில் லங்காண்டு சுழலை கொடுத்துக்கிறாங்க. அந்த கருத்தல் தான் இது வந்து அபாயகரமான சாமான். தீ கிட்ட போகப்படாது. தீயை கிட்ட நெருப்படிதான் நிறுத்தப்படுத்தும். இப்போ அந்த சென்ற முறை 4-3 வருடங்கள் முதல் அந்த உதாரணமாக லங்கா பெட்ரோலியம் சீலை கேட்டால் மாணவர்கள் அப்படி இப்படி எழுதியிருத்தார்கள். அது பழைய கதை. அதை நான் அதை உதாரணமாக சொல்கிறேன். அந்த குறியீடு சிம்போலிக் முறை அவ்வாறு இப்போ சனக்கூட்டம் நிற்கப்படாது, இது நிற்கப்படாது, தடை செய்யப்படுறது. தடை செய்கிறது நீங்கள் சன ஆபத்து அன்று இப்படி அந்த விளம்பர சித்திரங்கள் வரும்போது இப்படி அந்த வரும் விளங்குதா. சனக்கூட்டம் நிற்கப்படாது. நாங்கள் வீடியோவில் இந்த சித்திரங்களை பற்றி பார்த்தோம். இலவு வழியான சித்திரம் எதிர்ந்துலாம் சந்தோஷமாக இந்த கை போகிற போக்கு ரேகையில் வரைத்தோன்னா ஒன்று கொண்டு துளவு வரைத்தோன்னா சித்திர அமைப்பு வரும். அது உங்களோட சித்திரம் பெரியாக்கள் ஆளை பார்க்க விரும்புவாங்க. அடிப்படை தத்துவனால நான் இப்போ சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் கீழே உங்களுக்கு ஒரு பூர்ண திருப்தி ஒன்று வரும். நான் கீழே போட்டேன் அல்லது அதுதான் முக்கியம். எங்களுக்கு கீழே சந்தோஷமாக ஏற்றுள்ளேன். நான் கீழே சித்திரம் சரியாக பார்க்கணும் சித்தம். அதை விட்டு இப்படியான பேர் உண்ட கற்புறுத்தி உதாரணமாக செம்பல் கம்பு கீழெல்லாம் கீழே மாட்டேங்க. சின்ன பிள்ளையாக தான் சொல்கிறேன். அதுக்கும் இதுக்கும் இது சித்திரத்தை விருப்பம் உண்டாகி அதிகரிக்கிறதான் எங்களோட நோக்கம். சித்திரத்தில் கஷ்டம் என்று சொல்லி அப்படியான சொற்கள் பெறாமல் தடுத்து இந்த இளையமிடம் போனால் ஆகம் கூடி பேர் உருண்டை செய்கிறோம் மற்ற செய்வோம். அப்படிதான் நாங்கள் ஒரு வேணும்னு செய்கிறோம். அதில் சலிச்சு போகிறோம். என்ன பிளவுறுதல் அப்படி பெறப்படாது. மனம் சூழாமல் உங்களை ஊக்குவிக்கிறது மோட்டிவேட் ஊக்குவிக்கிறதான் எங்களுடைய சித்திரத்தின் நோக்கம். சரி, அதை விளங்கிக் கொள்ளணும். கருத்து விளங்கு. நான் இப்படி கேட்குறேன் சிலர் பார்த்து சொல்கிறேன் அப்படி கேட்குறேன் அப்படி இல்லை. ஊக்குவிக்கிறத ஆசிரியர் முறையில் 40 அனுபவங்களில் சொல்கிறேன். ஒப்பி எழுதுறத ஆசை வந்து அதில் ஆசையை உண்டாகி விருப்பத்தை உண்டாகி தொடர்ந்து சித்திர வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். விளங்குறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.